இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ விநாயகர் சதுர்த்திக்காக சிலைங்கலாம் வந்து விநாயகரோட சிலைங்கலாம் வந்து எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எந்த மாதிரியான பிரைஸ்லலாம் கிடைக்குது, இதெல்லாம் பத்தி நம்ம செய்யற இடத்துலயே போய் அவங்க கிட்டயே நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பேர் என்ன? எல்என் பிஸ்னஸ். இது எவ்வளோ வருஷமா செய்றீங்க? இது பார்த்தீங்கன்னா பரம்பரை தொழில் நமக்கு ஒரு 30-40 வருஷமா. இது என்னெல்லாம் வச்சு செய்றீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காகித தூள் சொல்லுவாங்க, அதாவது பேப்பர் பேஸ் அட்டை. அந்த அட்டை ஒரு குவாலிட்டி ரேட் ஆஃப் ப்ரைஸில் கிடைக்கும். அந்த குவாலிட்டி மட்டும்தான் நம்ம செஞ்சு வைக்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் நான் டாக்ஸிக்கும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் படி இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம செய்கிறோம். அது என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப சேஃபானதா சேஃப்டியானது மட்டும் தான் செய்கிறோம். இது என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடியிலேருந்து இருக்கும். ஒரு சின்ன நாணய சைஸ்லேருந்து நம்மகிட்ட 10 அடி வரைக்கும் கவர்மெண்ட் சைஸ் அப்ரூவல் படி 10 அடி வரைக்கும் தான் வைக்கணும்னு இருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது ஒரு 60 விநாயகர். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ப்ளஸ் இருக்கும். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 700 ப்ளஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, தடுக்கு தான் பாருங்க தவிர சப்போர்ட் பண்ணுறது. அவ்வளோ டார்ச்சர் இங்கே வைக்காதாங்க. மசூதி இருக்குது, மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது. ஆனால் அவங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அதான் கேட்டேன், கம்ப்ளைண்ட் ஏதாவது ரைஸ் ஆகிடுச்சா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சொல்லுங்கன்னாக்க இல்லை. 25 வருஷமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து யாரோட பேச்சையோ கேட்டு ஹை ப்ரெஷர் கொடுத்து நீ எடு நான் எடுனாக்க அது வியாபாரத்துக்கு நல்லதில்லை. ஆனால் எல்லாமே சமநிலை அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. ஆனால் இது எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த சமநிலை திராவிட மாடல் அப்படிங்கிற சமநிலை எல்லாருக்குமே எல்லாமே ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சு பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறதால ஒரு மத பிரச்சனை வரும் அப்படின்னா ஸோ நம்ம எந்த வழியிலுமே எங்கேயுமே எதுவுமே வைக்க முடியாது. நம்ம ஒரு கிறிஸ்டின் வீட்டு பக்கத்தில் மேலே ஒருத்தர் கிறிஸ்டின் இருக்காங்க, கீழே ஒருத்தர் இந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா எங்கேயுமே யாருமே நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. பொதுவாக ஆயிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்குள்ளே பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கு ரீதியாக அந்த ஜாதி மதம் கூட எங்களுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. நம்ம அப்படி தான் இருக்கோம். ஆனால் இவங்க தான் ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணி பண்ணுறாங்க எல்லாமே. நீங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம பழகிறோம், அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம், அம்மா பொண்ணு மாதிரி பழகிறோம். இதுதான் நம்மளோடது இருக்கும். அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், பிராமினாக கூட இருக்கட்டும், இப்படி தான் நம்ம எல்லாருமே பழகிட்டு இருக்கோம். இவங்க தான் இதை ட்விஸ்ட் பண்ணி அவனுக்கு இவன் ஆகாது, இவனுக்கு அவன் ஆகாது, இவங்க தான் கேம் விளையாடுறாங்க. அதுதான் உண்மை. நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் ஃபேமிலியாக தான் பழகிட்டு இருக்கோம். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிபடி இப்போ அவங்க சொல்கிறபடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் மட்டும் நம்ம செய்யலை. நான் மாதா பொம்மை செய்கிறேன். ஸோ எல்லாருக்கு உருவம் தான் நாங்கள் அதை கூட சாமியாக நினச்சி எல்லாமே நாங்கள் தெய்வம் நினச்சி எல்லாத்தையுமே வழிபடுவோம். குடியில் செட்டு நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு பேரிஸ்க்கு ஹோல்சேலாக கொடுக்குறோம். ஆமாம், தொழில் இது. ஸோ அதை வந்து நாங்கள் மதமாக யாருமே பார்க்கல. எல்லாமே எங்களுக்கு கடவுள் தான். வெளியூர்ல இருந்து கேட்டாங்கன்னா எப்படி ஆர்டர் கொடுப்பீங்க? முன்னாடியே ப்ரீவியஸாக நம்ம கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஹோம் டெலிவரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீங்க எடுத்துட்டீங்களா? சார்ஜஸ் அவங்க சைடில் என்ன பே பண்ணுவோம். மட்டும் நம்ம சேஃப்டி விலையில ஆரம்பிச்சு எவ்வளவு விலையில நம்ம கிட்ட என்ன விலையில ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் இருக்கு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. அதான் இது நம்மளோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட், பொர்ஷவாக்கம், கொசப்பேட், சென்னை 12 அப்படின்னு. கோயப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து குயவர்கள் இந்த வேலை செஞ்சதால தான் இந்த கோயப்பேட்டை அப்படிங்கிறது. அதுதான் இந்த குயவர்களோட தொழிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவ சிலை செய்யறது, கோயில் சிலை செய்யறது. ஆனால் இப்போ நிறைய பேர் இங்கே இல்லையே. ஆமாம், நிறைய பேர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தொழில் சிட்டாக ரொம்ப இது பண்ணி டான்ஸ் பண்ணுறதுனால கடுமையான இதனால பண்ண முடியாதுனால ஊரை காலி பண்ணிட்டு அவுட்டர் சைடு நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ நமக்கும் அதே ப்ரெஷர் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சிலைங்களாம் செய்கிற குடோனுக்கு போகிறோம். போகும்போதே வந்து என்ட்ரன்ஸில் குட்டி குட்டியாக அழகழகாக வந்து விநாயகரோட சிலைங்களாம் இருந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் சைடில் பார்க்கும்போது வந்து குட்டி குட்டியாக வந்து கிருஷ்ணர் சிலைங்களும் இருந்துச்சு. இப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தி போச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே லோ ப்ரைஸில் இருக்குது. எல்லா சிலைங்களுமே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட சிலைங்களாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து இன்னும் பேக் பண்ணாமல் இருந்தது. இதெல்லாம் வந்து பேக் பண்ணி ஆல்ரெடி புக்கிங் ஆகிட்ட சிலைங்க. எல்லாம் வந்து எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது பாருங்கள். நிறைய அம்மனோட அப்புறம் பூனையில் வந்து விநாயகர் உட்காந்துட்ருக்கா மாதிரி. இதுதான் வந்து 5 லைட்டுங்க. உங்களுக்கு வழி தெரியலன்னா கொசப்பேட்டை 5 லைட்டுன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு வாங்க. சிலைங்கள்லாம் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. இங்கே தான் வந்து ரொம்ப வருஷமாகவே சிலை செய்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பொம்மைக்கார தெருன்னு வந்து ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த சிலைங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன்.
அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கறதுனாலும் நீங்கள் கேட்டு என்ன வாங்கிக்கலாம். சிலைய வந்து புக் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபுல் அட்ரஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த கடையோட பேர், போர்டு எல்லாமே காமிச்சிருப்பேன். அதுலேயும் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து வர வழியெல்லாமும் ஒரே அதிகமாக சிலைங்க வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எல்லாமும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து சிலை வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்தோம். இங்கே பாருங்கள் அன்னத்தில் சிலை இருக்குது. விநாயகர் உட்காந்துட்ருக்காரு. மயில்ல உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து ம் யம் சிவன், பார்வதி இவங்களா கூட வந்து விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நெறைய அனைத்து விதமான வாகனங்கள் மேலேயும் வந்து விநாயகர் அமர்ந்திருக்கா மாரி சிலைங்கலாம் இருக்குது. வெள்ளை எலி, அதுக்கப்புறமேட்டு வந்து குட்டி விநாயகர் மேலே பெரிய விநாயகர், அதுக்கப்புறமேட்டு வந்து சிங்கத்து மேலே விநாயகர், அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய வெரைட்டி அதிகமாக இந்த இதில் வந்து விநாயகர்லாம் இருக்குது. உங்கள் யாருக்குன்னா வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் விநாயகரை. கமெண்ட்டில் வந்து அப்படி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.